ஆதியாகமம் 28:15 ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் கூட இருப்பேன் அப்படின்றார். இங்க அவன் பார்க்குறான், லாபானுக்கு மாமனாருக்கு முகம் நல்லா தான் இருக்குது, சூழ்நிலை தெரியும், நமக்கு அதுக்குள்ளே போகக்கூடாது, நேரம் இல்லை, சூழ்நிலை தெரியும். அதனால் அவன் பார்க்குறான், முகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, அவன் எப்பவும் சிரிச்சிட்டு இருந்த முகம் இப்போ என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்கு, இருக்கு. சோத்திரம். யாக்கோபு அப்படின்னு கூப்பிட்டாலே ஒரு அந்த சத்தத்திலே ஒரு அன்பும் பாசமும் பரிவும் இருந்த இடத்துல இப்போ யாக்கோபு அப்பவுமே புரிஞ்சு ஸோ தலைவர் ஏதோ விஷத்தை வச்சிருக்கு. அப்போ அவனுக்கு தெரியுது முகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, வேறுபட்டு. இப்படி இவன் என்னடா வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவன் யோசித்துட்டு இருக்கும்போதே அவன் உடனே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் யாக்கோ அவன் யோசிக்கிறான், என்னடா மாமா ஃபேஸ் மாறுது அப்படின்னு யோசிக்கும் போதே கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் உன் கூட என்ன செய்கிறேன் இருப்பேன். அப்போ இப்போ நான் இப்படி சொல்கிறேன், என் சிந்தனை ஆண்டவர் போட்ட வார்த்தை, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னா, ஒன்று நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு, ரெண்டு நம்மேல் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். யாக்கோபு மேலே கர்த்தர் எப்படி இருந்தார், அவன் ஃபேஸ் மாறுறத கூட கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. இனி நீங்கள் இருக்காண்டா, நீ கிளம்பு. அவன் யோசிக்க தான் செஞ்சான். யாக்கோபு என்னடா ஃபேஸ் மாறிட்டு யோசிக்க தான், அதுக்குள்ளே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார், இனி நீ புறப்படு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. ஸோ நம்ம மேலே 24 மணி நேரமும் அவர் என்மேல் கவனமாக இருக்கிறார். பிள்ளைகளுக்காக ஜபிக்கும்போது இப்படி தான் ஜபிக்கும், ஆண்டவரே என் பிள்ளைகளோடு நீங்கள் இருங்கப்பா அப்படி சொல்லும்போது அப்போ பிள்ளைகள் மேலே கர்த்தர் கவனமாக இருக்கிறார். அவ்வளோ அவர் என்ன ஒரு அசை வந்தாலும் அவர் அப்படி கவனம். ஸ்தோத்திரம். அவர் நான் சொல்கிறேன், ஒரு செகண்டு அவர் நம்மேல் வச்ச கண் அவர் மாற்றினா போதும் இந்த உலகம் நம்மளை விழுங்கி சாப்பிட்ரும். இன்னும் நம்ம உயிரோடு இருக்க காரணம் கர்த்தர் நம்மேல் அவ்வளோ கவனமாக இருக்கிறார். 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்க எவனை விழுங்கலான்னு வகை தேடி இருக்கிறான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், விழுங்கலாம். இவன் எவ்வளவு அப்படி வகை தேடுறானோ அதை காட்டில் அதிகமாக கர்த்தர் என் மேலே கவனமாக இருந்துகிட்டே இருக்கிறார். அதனால தான் அவன் கர்ச்சித்துட்டு தான் இருக்கிறானே ஒழிய, வகை தேடிட்டு தான் இருக்கிறானே ஒழிய, அவன் வாயில் விழாமல் கர்த்தர் பாதுகாக்கிறாரு. ஏன்னா என்மேல் கர்த்தர் அவ்வளோ கவனமாக இருக்கிறான். நீங்கள் தாவீதுக்கு லைஃப்பை கவனிச்சா, அவன் வாழ்க்கையை எப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அதிலிருந்து அவன் மரிப்பது வரைக்கும் அவனுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களுக்கு அளவே கிடையாது. ஆமென். சவுலு சத்ருவா மாறுறான், மனைவி ஒரு பக்கத்தில் சத்ருவா மாறுறான், அண்ணன் மாறுங்க, ஐயோ அளவே கிடையாது. கொஞ்சம் ஆதரவாக இருந்தானா யோனத்தான் மட்டும் சொல்லலாம். கொஞ்சம் இப்போ பிள்ளைகள் பிறந்தா பிள்ளைகளும் எதிராக எழும்புறான். ஒருத்தன் எழும்புறான், எனக்கு நான் ராஜாவாக மாறணும், ஒருத்தன் எழும்புறான். ஆனால் இவர்கள் இத்தனை பேர் விரோதம் எழும்பினாலும் ஒருவருடைய கையில் கூட கர்த்தர் தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஒரு பக்கம் தாவீது சவுல் நெருங்குறான், அவனை பிடிச்சிடலாம் நினைக்கும் போது செய்தி வருது, இப்படி பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வர்றாங்க, உடனே விட்டுட்டு திரும்ப போகிறான். ஆண்டவர் விடவே இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் அவன் மேலே அவ்வளோ கவனமாக இருந்தான். இவன் ஃபேஸ் மாறிச்சு அப்படின்னு புரிஞ்சதா உண்டு, உடனே பேச, நான் கூட இருக்கிறேன்டா, அவன் கூட இருக்கு, நீ யோசிக்காண்டாம், நான் தனியாளாக வந்தேன், இனி அடைக்கலம் கொடுத்த ஒரே வீடு இந்த வீடு தான், இந்த வீடு எனக்கு எதிராக எழும்புது, நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீ யோசிக்காண்டாம். அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் நீ போ அப்படின்னு சொல்கிறாருன்னா, லாபானுக்கு முகம் வேறுபட்டதை யாக்கோபு மட்டும் பார்க்கல, ஆண்டவரும் பார்த்தார். இவன் வேறுபட்டுட்டு இவன் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பேசுகிறாரு, நீ போ, நீ கிளம்பு, இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், அவன் லாபம் கூட இல்லாட்டாலும் நான் கூட இருக்கிறேன். அப்போது பக்கத்தில் ஒரு கை விட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மேலே
கவனமாக இருக்கிறார். ஓப்போ என்ன வேர்டு இல்லை இது, என்ன வேர்டு, இந்த வேர்டெல்லாம் தரும்ப ஓட்டமாக அப்படி புல் அரிச்சிட்டு. ஆமே, நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் கவனமாக இருக்கிறார். நம்ம தூங்கினாலும் அவர் தூங்காமல் நம்ம மேல் கவனமாக இருக்கிறார். ஏன்னா சத்துரு எப்போது விழத்தள்ளலாம் என்பதை யோசித்து பார்க்குறான். ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நான் யாரை ஆராதிக்கிறேன் தெரியுமா? என்மேல் கவனமாக இருக்கிறவரை